விவோஸ் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம், நம்ம கணேசரோட பிரம பற்றி தாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கணேசரில் இன்னைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா வந்து காவேரியோட 5th மந்த் பூ முடிச்சல் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கிராண்டாக நடக்குதுங்க. அதில் காவேரி வந்து சாரியில் ரொம்பவும் அழகாக ஃபங்க்ஷனுக்கு வந்து ரெடியாகி கீழே வராங்க. அது விஜய் பார்த்துட்டு ரொம்பவும் அழகாக இருக்குன்னு சொல்லி ரொம்ப காவேரி வந்து ரசிக்கிறாருங்க. அடுத்த விஜயோட பாட்டி வந்து சொல்கிறாங்க, காவேரிக்கு பூ வச்சு விடு சாரதா அப்படிங்கிறாங்க. சாராவும் தான் பொண்ணுக்கு வந்து பூ வச்சு விட்டுறாங்க. அடுத்து அந்த ஃபங்க்ஷன் வந்து கிராண்டாக முடிஞ்சு நடந்ததுக்கப்புறம் வந்து யமுனாவும் கங்காவும் காவேரி கிட்ட போய் பேசுகிறாங்க. கொடைக்கானல் வீட்டை வந்து விற்கிறதா வந்து நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து கங்கா வந்து காவேரி கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு காவேரி சொல்கிறாங்க, அன்றைக்கே வந்து அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல அப்படிங்கிறாங்க. உடனே யமுனா வந்து சொல்கிறாங்க காவேரி கிட்ட, நீ தயவு செய்து வந்து ஒத்துக்கோக்கா, நிவினும் பார்த்தீங்கன்னா வந்து புது பிஸ்னஸ் பண்ண வந்து லோன் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாரு, இந்த வீட்டை வந்து விற்றா பணம் கிடைக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா காவேரி வந்து கடைசி வரைக்கும் அந்த வீட்டை வந்து விற்க வந்து முடிவு பண்ணவே இல்லைங்க, சமாதானமாக பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா காவேரி, விஜய் அந்த தாத்தா 3 பேரும் வந்து கொடைக்கானல் வீட்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ காவேரி சொல்கிறாங்க, கங்காவும் யமுனாவும் அந்த வீட்டை வந்து விற்றே ஆகணும்னு ரொம்பவும் பிடிவாதமாக இருக்காங்க தாத்தா அப்படிங்கிறாங்க. உடனே அதுக்கு தாத்தா சொல்கிறார், உனக்கு அந்த வீட்டு மேலே வந்து நிறைய சென்டிமெண்ட் இருக்குல்ல, அப்போ வந்து பேசாமல் நீயே அந்த வீட்டை வந்து வாங்கிரு அப்படிங்கிறாரு தாத்தா. தாத்தா அப்படி சொன்னது பார்த்தீங்கன்னா வந்து காவேரி அண்ட் விஜய் வந்து இப்படி ஷாக்காக பார்க்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலைங்க, அதை வெயிட் பண்ணி நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். ஸோ இது போல் மேலும் வீடியோக்களை பார்க்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.